தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு சின்னம் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்றும் சின்னத்தை பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறார்களா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது எலெக்ஷன் வந்துட்டாலே மக்கள் ஏற்கனவே பாரம்பரியமா ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான சின்னத்துல தான் வாக்களிக்கணுன்றது விரும்புறாங்க. அதை மிகப்பெரிய கட்சிகள் பல்வேறு முறையில அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு வரக்கூடிய புதிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க சின்னங்களை சேர்க்க முடியாது. அப்போ மக்கள் வாக்களிப்பதற்காக இந்த கட்சிகள் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பிரபலமான சின்னங்கள்ல மட்டும்தான் கேட்டு நிக்கிறதுக்கு இன்னைக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ மக்களுமே அதை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு நிறைய புதிய சின்னங்கள் அவங்க மனசுல போய் தாங்க நிக்கிறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில பிரபலமான சின்னத்தை தான் மக்கள் வாக்களிப்பாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஓவராலா தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நம்ம முன்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா 65% 70%, அதிகபட்சம் 70% இதுதான் வாக்கு சதவீதமா இருக்குது. இந்த 70% வாக்கு சதவீதத்துல ஒரு 40-45% பழையவங்க முதியவங்க தான் இருக்காங்க. அவங்க பாரம்பரியமான கட்சி சின்னம் அவங்க சார்ந்த கட்சிக்கு பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வேட்பாளர் யாரும் பாக்குறது இல்லை. ஆனா இந்த 45 போக இந்த 25% இருக்காங்க, யங் ஜென்ரேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இன்னைக்கு பாரம்பரிய சின்னத்தையோ வேட்பாளரையோ யாரையும் பாக்குறது இல்லை. அவங்க என்ன சின்னம், புது சின்னமோ பழைய சின்னமோ அதை பாக்குறது இல்லை. கண்டிப்பா நம்மள வேட்பாளர் யாரு, அவர் எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறாரு, அவங்களோட கொள்கை என்ன, இவங்க நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குமா, நம்ம மக்களுக்கு நல்லது நடக்குமான்னு பாக்குறாங்க. பூட்டை திறக்கிற சாவி மாதிரி தான் இந்த சின்னம். தேர்தலுங்கிற கதவை திறக்கிறதுக்கு இந்த சின்னம் ரொம்ப முக்கியமா இருக்கு. படித்தவங்க எப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க, படிக்காதவங்க எப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த சின்னத்துலதான் இருக்கு. இன்றைய தேதியிலே வாக்களிக்கக்கூடிய மக்கள், மூத்த குடிமக்கள், இன்னும் எங்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற முக்கிய நபர்கள் போட்டியிட்டதால அந்த மூத்த குடிமக்களிடம் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பார்கள். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைகள் சின்னத்தை பார்த்து வாக்களிப்பது இன்றைய தலைமுறையில் இல்லை. மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.